ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஃபிசிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம் சார்ட் ஒர்க் பண்ணி நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து நல்லா இருக்குது. 20 கமெண்ட்ஸு, 11 லைக்ஸு இதெல்லாம் பார்க்கல. நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த சமையல் வீடியோ, டெய்லி vlog அப்படிலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரும் இந்த அளவுக்கு கமெண்ட்டும் பண்ணதில்லை. அதனால எனக்கு இது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்து எல்லோரும் என்கிட்ட வந்து அக்கா லெசன் பிளான் போடுங்கக்கா, அக்கா ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கு சார்ட் ஒர்க் பண்ணி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் பிஎட் படிக்கையில் வந்துட்டு என்னை கைட் பண்ண யாருமே இல்லை. நானாக ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி இது பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, அது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நான் வீடியோ போகிறனால உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, அதனால தான் நான் இதை வந்து ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன நோட்லாம் வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அவைலபிள் என்னன்னு எனக்கு சரியாக ஐடியா இல்லை. நான் திருச்சி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறனால என்னென்ன நோட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடலான்ட்டு இருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் வந்துட்டு லெசன் பிளான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம டீச்சர் அப்படின்னாலே லெசன் பிளான் கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த காமனான இருக்க நோட்லாம் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்னன்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. அதனால் என்கிட்ட இருக்க நோட்டை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். அதுபடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் என்னை எழுதி தரதுக்காகவும் சார்ட் ஒர்க் டிஎல்எம் செஞ்சு தரதுக்காகவும் நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா மது vlogs 2921 அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அந்த டீட்டெயில் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்கிட்ட நீங்கள் ஆர்டர் தாராளமாக கொடுக்கலாம். நான் உங்களுக்கு சூப்பர் நீட்டாக வந்துட்டு செஞ்சு கொடுப்பேன். கொரியரும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள். ஏன்னா போன வருஷம் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படி தான். ஆனால் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடணும் அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. சரி, இந்த வருஷம் அதை வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ எதுக்கு என்கிட்ட அவைலபிளாக இருக்க நோட்டு வந்துட்டு மேக்ஸோட இங்கிலீஷ் மீடியம் எல்லா நோட்டுமே என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது. அதே மாதிரி நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் தமிழ் மீடியம் என்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி சார்ட் ஒர்க்கும் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செஞ்சு நான் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ நம்ம என்னென்ன நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிஎட் அப்படின்னாலே வந்துட்டு லெசன் பிளான் வந்துட்டு கம்பல்சரி தேவை. ஏன்னா நம்ம லெசன் பிளான் வச்சு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்துட்டு நம்ம லெவல் 1 லெவல் 2ன்னு எழுதுவோம். லெவல் 1ல் வந்துட்டு 6th to 8th நம்ம எந்த கிளாஸ்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். சில பேர் 6th கொடுப்பாங்க, சில பேர் 7th கொடுப்பாங்க, சில பேர் 8th கொடுப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து ஸ்கூல்லையே வந்துட்டு நம்மளுக்கு அலாட் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து எடுத்து எழுதுவோம். இந்த செகண்ட் வந்து லெவல் 2ல் வந்து 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தரமாட்டாங்க. ஸோ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தான் கம்பல்சரி நம்ம எழுதி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இபிசி 1 2 3 4 அப்படின்னு எங்களுக்கு ஒரு காமனான நோட் இது எல்லாத்துக்குமே. அதில் வந்து நம்ம இபிசி 1ல் வந்து ரீடிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ் அப்படின்ட்டு ஒன்று எழுதுவோம். அதில் வந்துட்டு இந்த நம்மளோட பயோகிராஃபி, அடுத்தவங்களோட ஆட்டோகிராஃபி, இது மாதிரி நிறையா எழுதுவோம். ஜூலியஸ் சீசரோட இது கதை, அது சம்மரி, அதெல்லாம் நம்ம எழுதுவோம். லெவல் 2ல் வந்துட்டு நம்ம ட்ராமா அண்டு எஜுகேஷன் எழுதுவோம். கான்வர்சேஷனு, ட்ராயிங்கு, இது எல்லாத்தையுமே நம்ம அந்த நோட்டில் எழுதுவோம். இபிசி 3ல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஐசிடி டூல்ஸ் பற்றி நம்ம எழுதுவோம். இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இன்டர்நெட்டு, இது மாதிரி நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறதுக்காக அதை எழுதுவோம். அப்புறம் 4th வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப் எழுதுவோம். இது எல்லாமே எழுதி முடிச்சுட்டு அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் லெவல் 1 2 நம்ம எழுதுவோம். அது வந்துட்டு என்னென்னா நம்ம காலேஜில் எழுதுவோம். காலேஜில் வந்துட்டு நான் அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டெமோ பண்ணி காட்டுவாங்க. ஸ்கூலில் நம்ம எப்படிலாம் இது பண்ணுவோம் சொல்லிவிட்டு, அப்போ நம்மளும் நம்ம அதை செய்யணும். அதை வந்துட்டு நம்ம இங்கே ஒரு நோட்டாக எழுதுவோம் அந்த லெவல் 1 லெவல் 2லையும். அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் ரெக்கார்டு லெவல் 1 லெவல் 2 இருக்கும். இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு வந்து நம்ம எங்கே எழுதுவோம் அப்படின்னா ஸ்கூலில் எழுதுவோம். இந்த ஸ்கூலில் வந்துட்டு நம்ம எடுத்தோடனே போய்ட்டு நம்மளை வந்துட்டு கிளாஸ் எடுக்க சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு கைட் டீச்சர் அலாட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 5 days கிளாஸ் எடுப்பாங்க.
அவங்க நடத்துகிற கிளாஸை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அப்சர்வேஷன் 1 2ல் நம்ம எழுதுவோம். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் லெவல் 1 லெவல் 2 எழுதுவோம். அதில் வந்துட்டு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, நம்ம லெசன் பிளானோட இதில் வந்து மினி காப்பி அதில் எழுதுவோம். இதில் வந்துட்டு அது என்னென்ன லெசன்லாம் எழுதியிருக்கோம், அதுக்கு நம்ம என்னென்ன சார்ட் ஒர்க்கு, என்னென்ன ஃப்ளாஷ் கார்டு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டர் மெஷர்மெண்ட்டு லெவல் 1 லெவல் 2. டெஸ்டர் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட இது எழுதுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம் வச்சு அதை மார்க் இது பண்ணி அதை கேல்குலேஷன் பண்ணி அது நிறைய ப்ராசஸ், அதுக்கு கிராஃப்லாம் போட்டு பண்ணுவோம். அது வந்துட்டு என்ன எப்படின்ட்டு நான் ப்ரீஃபாக உங்களுக்கு ஒரு நோட்டு போடுறேன், வீடியோ போடுறேன். அப்புறம் மைக்ரோ டீச்சிங் லெவல் 1 லெவல் 2. மைக்ரோ டீச்சிங் லெவல் 1 லெவல் 2 நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, என்ன எழுதுவோம், இந்த ஸ்கில்ஸ் நிறையா இருக்குல்ல, இந்த ஸ்டிமுலஸ் வேரியேஷனு, பிளாக் போர்டு, இப்படி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை பற்றி ஒவ்வொரு ஸ்கில்ஸாக நம்ம என்னென்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு டைலாக் ரைட்டிங் மாதிரி அந்த நோட்டில் எழுதுவோம். அப்புறம் சைக்காலஜி ரெக்கார்டில் வந்துட்டு நம்ம லேபில் வந்துட்டு நம்ம அந்த அப்பேரட்டஸ்லாம் வச்சு நம்ம என்னென்ன ரீடிங் வச்சு எடுக்கிறோம், அதை வச்சு நம்ம பை சார்ட்டு, கிராஃபு, பார் கிராஃபு இதெல்லாமே நம்ம போட்டு அந்த ரெக்கார்டில் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் நம்ம ஸ்கூலில் காலேஜில் வந்துட்டு என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும், ஸ்கூலில் வந்துட்டு ஒரு 10 கொஷின் கேட்பாங்க, அந்தோட கொஷினையும் சேர்த்து நம்ம இந்த என்விரான்மெண்டல் எஜுகேஷனில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு கிளாஸில் ஏதாவது ஒரு பையன் இருப்பான். எனக்கு வந்துட்டு இதுதான் கொடுத்தாங்க, பாய்ஸ் ஸ்கூல் கொடுத்தனால பையன்ட்டு வருது. மோஸ்ட்லி கோ எஜுகேஷனும் கொடுக்கலாம், சில கேர்ள்ஸ் ஸ்கூல் மட்டும் கொடுக்கலாம். அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஏதாவது ஒரு பையன், ஒரு லோவாக படிக்கிற பையன் இல்லைனா ஹையாக படிக்கிற பையன், அவங்களோட ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம அதில் பேர், என்ன ஜெண்டரு, ஸ்கூலு, கிளாஸு, செக்ஷனு, அவங்க அம்மா அப்பா பேர், அது மாதிரி அதிலே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம ஃபில் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு ஏன் அந்த பையன் இப்படி இருக்கான், எதனால அவன் வந்துட்டு நிறைய படிக்கிறான், அவனோட டேலண்ட் என்னன்னு எழுதணும். அவன் அந்த பையனை பற்றி ஒரு அனலைஸ் கொடுக்கறது தான், அது பேர் தான் கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் வந்துட்டு என்னென்னா, நம்ம செமஸ்டர் 1லேயும் 2லேயும் பெடகாகி சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். சில பேர்த்துக்கு இங்கிலீஷ் இருக்கும், சில பேர்த்துக்கு சயின்ஸு, வேறு என்ன தமிழ், இது மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன அந்த பெடகாகி சப்ஜெக்டில் நம்ம என்னவா கற்றுக்கிட்டோம், டீச்சர்ஸ் நம்ம எப்படி நடத்துனாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது அதிலே டீட்டெயில் இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம எதில் வேணால் நம்ம அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து போர்ட்ஃபோலியோ ஃபைலுன்னு ஒன்று. நான் படிக்கையில் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ ஃபைல்னே ஒன்று தனியாக போட சொன்னாங்க. ஆனால் இப்போலாம் வந்துட்டு அந்த ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் நோட்டுக்கு பின்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அது வந்துட்டு ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் காலேஜ் போனதுலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோமோ, நல்ல குட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூலில் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம், காலேஜில் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அதில் ஃபோட்டோ ஒட்டி, நம்ம அதில் வந்துட்டு என்ன ப்ரோக்ராமு, எங்கே வென்யூ எங்கே நடந்தது, எந்த டேட்டில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதை 3த்தையும் எழுதணும். நான் அதெல்லாம் வந்துட்டு பத்திரமா எடுத்து பீரோலேயே வச்சுருக்கேன். அந்த ஃபைல்லாம் அதெல்லாம் அது வந்துட்டு ஒரு ரெக்கார்டாக இருக்கோ இல்லையோ, நல்ல ஒரு மெமரிஸான ஃபைலாக இருக்கும். நம்மளுக்கு பின்னாடி எடுத்து பார்க்கலாம், நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற ஃபைலாக ரெக்கார்டாக இருக்கும். இது மாதிரி ரெக்கார்ட் தான் வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் அவைலபிள். உங்களுக்கெலாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு தெரில. நான் என்னோட லெசன் பிளானு இந்த மாதிரி ரெக்கார்டு எல்லாத்தையுமே நான் போடுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அதை செஞ்சு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதை செஞ்சு கொடுக்கவும் நான் தயார். கீழே வந்துட்டு நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி பின் பண்ணுறேன் கமெண்ட்ஸில். அதே மாதிரி கீழே வந்துட்டு நான் வீடியோ கீழேயும் நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. இதே மாதிரி நான் அடுத்தடுத்த சீரீஸை வந்துட்டு போடுறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த 20 கமெண்ட்ஸ் பார்க்கல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் இதையே ஒரு இதாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ இந்த மாதிரி காலேஜில் எழுதுறது
எல்லா ரெக்கார்டுமே நம்மக்கிட்ட அவைலபிள். அதே மாதிரி இப்போ இருக்கிற ரெக்கார்டு காமனான ரெக்கார்டு மட்டும் நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை நான் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு என்னென்னு இது கேட்டுட்டு நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானவங்க எனக்கு வந்துட்டு டவுட் கிளியர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இன்ஸ்டா ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டவுட் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், see you on the next வீடியோ. நான் நாளைக்கு உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு EPC 1 ரெக்கார்டு வந்துட்டு நான் எடிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன்.